إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين إلى آخر الآية رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضيت بالله ربًا وبالإسلام دينًا وبمحمد صلى الله عليه وسلم نبيًا அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி செழுமைப்படுத்தி செம்மைப்படுத்தி உருவாக்கி படைத்த ஏக வல்லவனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழ். அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் மேலும் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் மேலும் நம் அனைவருடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கிடையே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்வது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் ஃபதக்கிர் தஃபக்குர். பல அரபு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சிந்தித்திர மாட்டீர்களா என்று கேட்கிறான். குறிப்பாக அவனுடைய அத்தாட்சிகளில் மிக பெரியதாகவும் மகத்துவமானதுமாக இருக்கிற அல் குர்ஆனை குறித்து கேட்கிற போது அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இதை சிந்திக்காத உள்ளங்கள் பூட்டுகளா போடப்பட்டிருக்கிறது என்று வினவுகிறார். இந்த ஜுமாவினுடைய உரையில குர்ஆனின் மிகச்சிறிய ஒரு அத்தியாயமாக இருக்கிற பல சிறிய அத்தியாயங்கள் உண்டு. அவையில் மிக முக்கியமாக ஒரு சிறிய அத்தியாயமாக இருக்கின்ற ஒரு அத்தியாயத்தின் சுருக்கமான விளக்க உரை நமக்கு என்ன பாட படிப்பனையை தருகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்கிடையே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 107வது அத்தியாயம் சூரத்துல் மாஊன் என்று சொல்லப்படுகிற பெயர் கொண்ட ஒரு அத்தியாயம். அல் குர்ஆனினுடைய 107வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தை அல்லாஹ் துவங்குகிற போது அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், நபியே இந்த மறுமையை பொய்ப்பித்தவர்களை நீர் கண்டீரா பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கிறார். மறுமையை பொய்ப்பிப்பது என்பது எவனிடத்தில் இருக்குமோ அவன் இந்த இம்மை வாழ்க்கையும் நாசமாக்கி மறுமை வாழ்க்கையும் நாசமாக்க போகிறான் என்பதன் அடையாளம். குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் மறுமையை மறுத்தவரை குறித்து சொல்கிற போது வியாக்கியானங்களின் பலர்களும் கட்டவிழ்த்துவிட்ட கதைகளைத்தான் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகிறார். அதில் ஒரு வசனத்தை பாருங்கள் சகோதரர்களே. யூதர்கள் சொல்வார்கள், பல் அஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும் ஃபகால்,
இறை தூதர் அவர் மறுவாழ்வு இருக்கிறது என்ற மறுமை வாழ்வை நினைவூட்டுகிற போதெல்லாம் அவர் சொல்வார்கள் ஆச்சரியமாக, அப்படி ஒரு வாழ்வு இருக்கிறதா? இதான் மித்னா ஓ குன்னா துராபா, நாங்க மண்ணால வந்தோம், மண்ணா போக போறோம், இதுக்கு என்ன அடுத்த மறுவாழ்வு? அப்படி ஒரு வாழ்வு இருக்குது இந்த நபி சொல்றாரு. எவ்வளவு பெரிய பொய் புரைக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் அப்படின்னு இறை தூதரின் மீது அபத்தங்களை மேலும் அருவருக்கத்தக்க விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தார். இன்னும் சொன்னார்கள், வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா. எங்க உம்மா அப்பா எங்களை பெற்றெடுத்து என் தாயின் கருவறை வழியாக ஊடுருவி ஊடுபாதை வழியாக வெளியே வந்த நாள் முதல் வாழ்வு இந்த மரணம் என்கின்ற இவைகள் யாவும் காலம்தான் நிர்ணயிக்கிறதே தவிர்த்து இறைவன் நிர்ணயிப்பதில்லை, அல்லது மறுமை என்ற ஒரு வாழ்வு இருப்பதில்லை என்று அவர்கள் மறுக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு அதை குறித்த அறிவுதான் இல்லையே தவிர்த்து உண்மை அப்படி அல்ல, நிதர்சனமாக அந்த நாள் வந்தே தீரும் என்று குர்ஆனுடைய வசனம் பேசி காட்டுகிறார். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம்மில் அநேகர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், இறைவனை நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் மறுமை என்கின்ற விடயத்தை அவ்வளவு ஆழமாக நம்பி இருந்தா நாம மறைமுகத்திலும் பகிரங்கத்திலும் இறைவனை உளமாற அஞ்சுவோம் சகோதரர். ஆனா நம்மகிட்ட அந்த இறையச்சம் குறைவதற்கான காரணம் மறுவாழ்வு குறித்து அவ்வளவு ஆழமான நம்பிக்கை இல்லை. எவன் ஒருவன் மறுமையை நம்ப மாட்டானோ அவன் மூமின் அல்ல, முஸ்லீம் இல்லை. எவர் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிற நிலையில மறுமையை குறித்த மறந்த நிலை போக்கு இருக்குமோ அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகிற பாதையில தன்னை நடாத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பது தான் நிதர்சனமானது. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல முதலாவது சூரத்துல் மாஊனுடைய முதலாவது வசனம், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், நபியே மறுமையை மறுக்கிற மறந்து போனவர்களை நீர் காண்டீரா, பார்த்தீரா? நல்லா கோங்க. சரி, இந்த வசனத்தை ரப்புல் ஆலமீன் துவங்கிய அடுத்த கட்டம் அல்லாஹ் சொல்கிறா, எவனிடத்துல இந்த மறுமையை மறுத்த நிலை இருக்குமோ அவரிடத்தில் இருக்கிற அடிப்படையான செயல்பாடுகள், சொல் வடிவங்கள் அல்ல, நடத்தைகள் எப்படி இருக்கும் என்பதாக சில விஷயத்தை அல்லாஹ் விளக்கமாக பேசுகிறான். பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமையை மறுத்து மறந்து திரிகிறானே அவனது முதலாவது அடையாளம் அனாதைகளை அநாகரிகமாகவோ அவருடைய கண்ணியத்தை சங்கைய கொடுக்காம தடுக்கக்கூடியவர். அனாதை சிறுவர்களினுடைய விடயத்தில் கடும்போக்கு காட்டக்கூடியவர். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, யதீம்கள் என்றால் யார்? அனாதைகள் என்றால் யார்? அனாதைகளில் சிலர்கள் நம் அனாதைகளாக அடையாளப்படுத்துகிற விஷயம் எதுவாக இருக்கும் என்றால் அவருடைய ஃபார்முலா உம்மா வாப்பா இல்லாத, அல்லது உம்மா வாப்பா சொந்தக்காரங்க, அல்லது உம்மா தாய் வழி தந்தை வழி சகோதர சகோதரிகள் அப்படியான உறவு முறைகள் பந்தங்கள் இல்லாதவர்களை அனாதைகளாக சமூகம் சிலர்களை பார்க்கிறது. ஆனால் உண்மையாக அனாதைகள் என்கின்ற இந்த வரையறைக்குள் வருபவர்கள் யார் என்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படையில் அனாதைகள் என்றால் யார்? பருவ வயதை அடையாத, நன்றாக கவனிக்க வேண்டும், பருவ வயதை அடையாத தந்தையை இழந்த ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்குத்தான் அனாதை சிறுவர்கள் சிறுமிகள் என்று சொல்லப்படும். உம்மாவை இழந்தா, வாப்பா ஹயாத்தா இருக்கிறாங்க,
உம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. சின்ன வயசுலேயே பாலியகான பருவம் வர்றதுக்கு முன்னாடி, பருவ வயசு வர்றதுக்கு முன்னாடி வஃபாத் ஆயிடுறாங்கன்னா அந்த பிள்ளை அனாதை பிள்ளை கிடையாது. தந்தையை இழந்து விட்டால் அந்த பிள்ளை பாலிகாவுறதுக்கு முன்னால இறந்து விட்டா, தந்தை இறந்தால் தான் அது அனாதை. அனாதை சிறுவர் சிறுமி என்று சொல்லப்படுவார். இந்த அனாதைகளுடைய விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு உச்சபட்சமான நிலையில் கருசனை காட்டுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொண்டா இவைகளுடைய வெகுமதியை நாம் இலகுவாக விளங்கிக் கொள்ள இயலும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எவர் ஒருவர் அனாதை சிறுவர்களை பராமரிக்கிறார்களோ, அவர்களை சங்கைப்படுத்துகிறார்களோ, கஹாத்தைனி ஃபில் ஜன்னah, நானும் அவரும் மறுமையில சுவனத்தில் இவ்வாறு இருப்போம் என்று இரு விரலை இணைத்து காண்பித்தார். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இதே வெறுமனே சொல் வடிவத்தில் மட்டுமல்ல, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபு லுபாபா என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர் தான் அவர். ஒரு அனாதை சிறுவர். அந்த சிறுவருக்கும் அபு லுபாபாவுக்கும் ஒரு இடம் தொடர்பான விவகாரம். அந்த விவகாரம் பிரச்சனையாக மாறி அனாதை சிறுவர் சொல்கிறார், இது எனது இடம். ஏனென்றால் கொஞ்ச நாளாக அந்த இடத்துல அவர் அந்த மரத்துல அங்க உள்ள மரங்களில் விளையாடி திரிந்தார். அந்த மரத்துக்கிட்ட அங்கெல்லாம் அந்த இடத்துல உள்ள மரத்துல அவர் அவருடைய இடம்னு நினைச்சு வாழ்ந்தார். அபு லுபாபா சொல்றாரு, இது ஒன்று இடம் இல்ல வாப்பா, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சு விவகாரமாயி அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போகப்படுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போன உடனே இரு தரப்பின் நியாயங்களையும் கேட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். அபு லுபாபாவுடைய இடம்தான் இது என்று தெரிய வந்தவுடன் தீர்ப்பு வழங்கி விடுகிறார். இது அபு லுபாபாவுடைய இடம் தான், உங்களோட இடம் இல்லவாப்பான்னு சொல்லி அந்த அனாதை சிறுவருக்கு சொல்லுகிறார். உடனே அந்த அனாதை சிறுவர் அழ ஆரம்பிக்கிறார். இடம் விட்டு போச்சே, நம்ம ஆடுற இடம் விட்டு போச்சேன்னு சொல்லி அழுகிறார். தன்னிடம்னு நினைச்சிருந்தார். அழுதவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காருண்யத்தின் கடல், இரக்கத்தின் எல்கையற்ற மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனாதை சிறுவர் அழுத உடனேவே அந்த அபு லுபாபாவிடத்தில் சொன்னார்கள், அபு லுபாபாவே, உங்களுக்கு நான் கட்டளை ஆகிடவில்லை, கதாவும் இல்லை, உங்களுக்கு கடமையும் இல்லை, இந்த அனாதை சிறுவருக்கு அந்த இடத்தை விட்டு கொடுக்கலாமே சொல்ல. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுகணம் சொன்னாங்க, உங்களுக்கு இதை விட்டு கொடுத்தா சுவனத்தில் பெரிய இடம் கிடைக்குமே உங்களுக்கு அப்படின்னு சொல்ல. ஆனா அபு லுபாபா சொன்னா, யா ரசூலல்லாஹ், எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி விருப்பம் இல்லைன்னு சொல்லி போறார். ஆனா இந்த சம்பாஷணைகளை எல்லாம் செவிமடுத்து பார்த்து கொண்டிருந்த அபு தஹ்தஹா என்ற ஒரு நபி தோழர், அந்த அபு தஹ்தஹா வந்துகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், இந்த ஆஃபர் இவருக்கு மட்டும்தானா, அபு லுபாபாவுக்கு மட்டும்தானா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்க, ரசூலா இதில் எனக்கும் ஏதேனும் ஒரு இந்த அன்பளிப்பு எனக்கும் கிடைக்குமா, இந்த சுவன வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று கேட்க, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டே, உங்களுக்கும் நீங்க செய்யுங்க, உங்களுக்கு ஒன்று. உடனே அபு தஹ்தஹா அபு லுபாபா வேகமா போறார். அபு தஹ்தஹா வேகமா ஓடி பின்தொடர்ந்து அபு லுபாபாவை மடக்கி, அபு லுபாபா, நீங்க அந்த அனாதை சிறுவனுக்கும் உங்களுக்கும் ஒரு இடத்தகராறு வந்து அந்த இடம் உங்களுக்கு ஆகிற்றே, அந்த இடத்தை எனக்கு தர இயலுமா என்று கேட்க, உங்களுக்கு நான் ஏன் தர வேண்டும் என்று அவர் கேட்க, உடனே அவர் சொன்ன, அபு தஹ்தஹா, என்னிடத்துல இதை விடவும் விலை மதிப்பு மிக்க, விலை கூட உள்ள 2 பெரும் தோட்டங்கள் என்னிடத்துல இருக்கு, தோட்டம் இருக்கு, அந்த 2 தோட்டத்தையும் உங்களுக்கு நான் தாரேன், என்ன இருக்கு என்று சொல்லப்படுகிற இந்த இடத்தை எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்க, இது ஒரு பெரும் கொண்ட லாபம் தருகிற ஒரு வியாபாரம் ஆயிட்டு உடனே என்ன செய்யறாருன்னா ஒப்புக்கொண்டார். அந்த இடத்தை அபு தஹ்தாட்ட ஒப்படைச்சு அபு தஹ்தஹா 2 பெரும் தோட்டத்தையும் அவர் பேர்ல கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அந்த இடத்தை வாங்கிய பின்னால் நேரா அந்த அனாதை சிவட்ட போயிட்டு, அப்பா, இனிமே இது உங்களோட இடம், நீங்க வச்சுக்கிடுங்க, சந்தோஷமா அந்த இடத்தை அனுபவிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல இருந்து கண்டு
அபூ தஹ்தாவுக்கு சுவனம் உண்டாகட்டும், அபூ தஹ்தாவுக்கு சுவனம் உண்டாகட்டும், அபூ தஹ்தாவுக்கு சுவனம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்று கொண்டே இருந்தார், சொல்லிக்கொண்டே இருந்தார். சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, இஸ்லாத்தை தீவிரவாத மார்க்கம் என அடையாளப்படுத்தக்கூடிய, இஸ்லாத்தை அறியாத அறிவின்மையிலே திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த இஸ்லாம் காரூணியத்தின் மார்க்கம் என்பதை பறைசாட்டும் விதமாக அல்லவா இந்த வசனங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற ஒரு நபி தோழர், அவங்க ஒரு போர்ல ஷஹீதாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பின்னால சஅதுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அந்த சகோதரர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னால வீட்டுக்கு வந்து சஅத் அவருடைய சகோதரர் தானே, அவருடைய சொத்தை ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டார். சஅத் உடைய சொத்தை ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. எடுத்துட்டு போட்ட பின்னால அவங்களுக்கு ஒரு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு எந்த பங்கையும் அவர் கொடுக்காம மொத்தத்தை எடுத்துட்டு போயிட்டார். சகோதரர் எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு போனவன மனைவி 2 பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நின்று, யா ரசூலல்லாஹ், சஅத் வஃபாத் ஆயிட்டாரு, ஷஹீதாக்கப்பட்டாரு. அவருடைய சகோதரர் இவர் ஷஹீதாக்கப்பட்ட பின்னால எல்லா சொத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு, இந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒன்றும் வைக்கல யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீக்காக காத்திருக்க, அன்று வரையிலும் சட்டம், வாரிசுரிமை சட்டம் அருளப்படாத தருணம் அது. சிறிது நேரம் கழித்து சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனம் அருளப்படுகிறது. யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذக்கரி மிஸ்லு ஹவ்தில் உன்ஸயைன். அந்த 2 அனாதை சிறுமிகளுக்கான பங்கை அல்லாஹ் அவர்களுண்டான பங்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த சொத்தை பங்கிடலாம், பங்கிடுவதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், பங்கிடுபவருக்கு பங்குதாரர்கள் யார், அந்த பங்குதாரர்களுக்கு உண்டான பங்குகள் எவை எவை என்பதை தெல்ல தெளிவாக இறக்கிய பின்னால் யாருக்காக இறக்கப்பட்டது? ஒரு அனாதை சிறுமிகளுக்காக. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொன்னார், சஅதுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் அழைத்து, பாருங்க, இந்த 2 சிறுமிகளுக்கும் அவருடைய சஅத் ரலியல்லாஹுடைய சொத்துல பாதியை கொடுத்துடணும். 2 பிள்ளைகளுக்கும் சொத்துல பாதி, அவங்க மனைவிக்கு 8ல் 1 பங்கை கொடுக்கணும், எஞ்சினா மிஞ்சினா நீங்க எடுத்துக்கணும் என்ற சட்டத்தை சொல்லி அனுப்ப. இதுல 2 விஷயங்கள் புரிகிறது. அனாதைகளின் கண்ணியம், அவர்களுடைய உரிமைகள் பேணப்படல். இன்னொன்று, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறது போன்ற விரசத்தனமான மோசமான விமர்சனங்களுக்கு மத்தியில இஸ்லாமிய மார்க்கம் இவ்வாறு அல்ல, பெண்களின் உரிமையை காப்பதில் தலையான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான், இது போன்றதொரு மார்க்கம் இல்லை என்பதை இந்த செய்தி நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அதுபோல குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், وَلَا تَقْرَبُوا مَالَ الْيَتِيمِ إِلَّا بِالَّتِي هِيَ أَحْسَنُ. நீங்க அனாதை சிறுவர்களுடைய சொத்துக்களுக்கிட்ட நெருங்கினா நல்ல முறையில நெருங்குங்கன்னு சொல்றாங்க. அது என்ன, அனாதை சிறுவருடைய சொத்துக்கிட்ட நெருங்கினா நல்ல முறையில நெருங்குங்கன்னு சொன்னா என்ன அப்படி சொன்னா, ஒரு சகோதரர் இருக்கிறார், அந்த சகோதரருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது. மரணம் ஏற்பட்ட பின்னால் அது பாலிகாகாத, பருவ வயதை அடையாத சிறுவர் சிறுமியின் பிள்ளைகளாக இருக்கிறார். அவருக்கு கூட பிறந்த சகோதரர், அவருக்கு ஏற்கனவே சொத்து இருந்திருக்கிறது, இறந்தவருக்கு சொத்து இருக்கிறது, சொத்தில் பங்கு அந்த சிறுமிகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் கிடைத்து விட்டது, அவருடைய மகளுக்கு கிடைத்து விட்டது சிறப்பாக. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஒப்படைக்க இயலாதே, அந்த பங்கினை ஒரு கார்டியனாக யாரேனும் குடும்பத்தில் ஒருவர் அல்லது அந்த வாரிசின் நெருங்கியதாரர்கள் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் இந்த அனாதை சிறுவர் சிறுமிகளுக்கு செலவு செய்யும்.
அப்படி செலவு செய்யும் போது வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். காக்காக்காரர் இருக்கிறார், தம்பிக்காரர் வஃபாத், தம்பிக்காரர் பிள்ளை இருக்கிறாங்க, தம்பிக்காருடைய சொத்துல பங்கிடப்பட்டு பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஆனா ஒப்படைக்கப்பட்ட பங்கு காக்கா கிட்டத்தான் இருக்குது. இவர் தான் அந்த பிள்ளைகளுக்கு செலவீனம் செய்யணும். காக்காமார்களுக்கும் பிள்ளை இருக்குது. தான் காக்காமாருக்கு எப்படி தான் பிள்ளைக்கு செலவு துல்லியமா செய்வாரோ, சேமிப்பை சரியா வைப்பாரோ, எவ்வளவு கட்டுப்படி படுத்த முடியுமோ அதில் கட்டுப்படி பண்ணி எதுலெல்லாம் கணக்கு சரியா பார்த்து சேமிக்க இயலுமோ, சங்கையா சேமிப்பார்ல, இடத்துல போடுவாரு பணத்தை, அல்லது நல்ல முறையில் இவங்களுக்கு நாளை ஃபியூச்சர்ல பிரோஜனம் தரணும்னு சும்மா சேர்த்து வைப்பாங்கல்ல, இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கும் செலவு செய்யும். அது செய்யும் போது தாராளமா செலவு செஞ்சிடக்கூடாது. என் பிள்ளையா இருந்தா நான் பைக்ல கொண்டு வந்து எப்படியா விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், ஸ்கூலுக்கு கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த பிள்ளைங்கன்னு சொன்னா ஆட்டோவை தான் நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஆட்டோ ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளும் என் பிள்ளையும் சேர்த்து அந்த ஆட்டோவை ஏற்ற அனுப்புவேன். இந்த மாதிரி அனாதைகள் இதெல்லாம் பாடு தான். சில பேர் மிச்சமா ஆட்டையை போடுறதுல இருக்கிறார். அனாதை பிள்ளைகளுடைய சிறுவருடைய ஹயாத்தா, கூட பிறந்த காக்கா, கூட பிறந்த தங்கச்சி லாத்தா மருந்து மாத்திரைக்கு கஷ்டப்படுறாங்க, சொத்து பங்கிடப்பட்டுட்டு. ஆனா பங்குறதுல உரிமையான சொத்தின் பங்கு கொடுக்காம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு ஹயாத்தா உள்ளவனுக்கே ஏமாத்திட்டு உட்கார்ற கூட்டம் இல்ல. மாஷா அல்லாஹ், சிலகளை தவிர சொத்துனா சட்டத்தை வச்சு பார்த்துக்கிறோம்னு சொல்லி இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் பாங்குக்கு போகிறார்கள். மார்க்க சட்டத்திற்குள் வருவதில்லை, மற்றதெல்லாம் மார்க்க சட்டத்துக்குள் வந்து பேசுவது. அப்ப இறந்து போன அனாதை சிறுவர்களாக கைடன்ஸ்க்கு ஆள் இல்லாத, கேள்வி கேட்க ஆள் இல்லாத அவர்களின் சொத்துகளுக்கு என்ன உத்தரவார்? அல்லாஹ் தான் உத்தரவார். அல்லாஹ் சொல்கிறார், வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். நல்ல முறையில் அல்லாத கெட்ட முறையில அந்த பிள்ளைகளுடைய சொத்தை நீங்க அணுகாதீங்க. கூடதான் அல்லாஹ் வேற ஒரு வசனத்தை சொல்றான், இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா புல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. எவர் ஒருவர் இந்த அனாதைகளுக்காக வசூல் செய்யப்படுகிற, அதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அனாதை சிறுவர்களுக்காக வசூல் செய்யப்படுகிற அல்லது அனாதை சிறுவர்களுடைய சொத்துக்களில் அவர்களுடைய பங்குகளில் எவரேனும் ஒருவர் ஒரு கவல உணவை உண்டாடும், யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அது பிரியாணி அல்ல, நரக நெருப்பு, அது கறி எல்லாம் மாமிசம் அல்ல, அது நரக நெருப்பு என்று அல் குர்ஆன் அந்த உணவை இவ்வாறு விமர்சிக்கிறது. சகோதர சகோதரிகளே, குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு. சில ரிஸ்கினுடைய விஷயத்தை கொஞ்சம் மனுஷனுக்கு கொடுத்துட்டா தலகால் புரியாம தன்னை பெருசா நினைச்சு ரொம்ப என்ன சங்கப்படுத்திட்டான், ஊரு ஃபுல்லா காட்டுறான், பேசுறான், சொல்றான். சரி, அடுத்து சொல்ற அல்லாஹ், கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், அவன் அனாதை சிறுவர்களை கண்டுகொள்றதே இல்லை. உனக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்தது, செல்வத்தை கொடுத்தது, ஒன்னு பெருசா காமிச்சுக்கிட, ஒன்னு சங்கைப்படுத்தி காமிச்சுக்கிட, தான் உண்டு, தான் வயிறு உண்டு, தான் ஊடு உண்டு, தான் பிள்ளைகள் உண்டு, தான் பெற்றோர் உண்டு, தான் உறவினர்கள் உண்டு, இப்படி வாழ்றதுக்கு இல்லவாப்பா. உனக்கு கொடுத்ததே இவர்களை சங்கைப்படுத்த. அல்லாஹ் முதலாவது சொல்வது, அவதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த கட்டம் வேறொரு வசனத்தை சொல்கிறான். சிலர்களுக்கு ரிஸ்க குறைச்சிட்டா யக்கூலு ரப்பி அஹானன், என்ன இறைவன் இழிவுபடுத்திட்டான் என்றெல்லாம் பேசுறான். குறைச்சிட்டா கூட்டிட்டா பேசுறான், இறைவனை பேசுறான். ஆனா ஏன் குறைக்கப்பட்டுச்சு, எதுக்காக அதிகரிக்கப்பட்டுச்சுங்கிறத விவரத்தை அறியாம தாந்தோணித்தனமா ரிஸ்க அனுபவிச்சுட்டு கிடக்குறான். அதுல முதலாவது யதீம்களை கண்டுகிறதே இல்லைங்கிறான். சகோதரர்களை, பணக்காரர்களை மட்டும்தான் கவனிக்கணும் சொல்லி குர்ஆன் சொல்லையில, பணக்காரர்கள் தான் சங்கைப்படுத்த வேண்டும் சொல்லையில. ஒரு காலத்துல பொருட்கள் நிறைந்து இருந்தன, பணங்கள் குறைவாக இருந்தது. இப்போ பணம் நிறைவா இருக்கு, பொருட்கள் சுருங்கிட்டு அல்லது பொருட்களுடைய தரம் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பெரும் பெரும் ஊடுகளை சொற்பாறு ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க, நீல ஊடு அழகா பறக்கத்தான் வாங்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, பெருங்கொண்ட தொகை போட வேண்டியிருக்கு இன்னைக்காண்ட இடத்துக்கு.
பொருட்கள் சுருங்கி விட்டன, செல்வம் பெருத்து விட்டன. செல்வத்தை நமக்கு ஒதுக்குற பெரிய வேலை கிடையாது. எல்லாத்தையும் மாஷா அல்லாஹ் ஓரளவு செல்வங்கள் இருக்கத்தான் செய்யும். இதுக்குன்னு நாம ஒதுக்கலாம். ஒரு வாரத்தில் ஒரு பொட்டலை உணவு ஒரு அனாதை கொடுத்தா அவ்வளவு சந்தோஷம். சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் மனசெல்லாம் இறுகி போய் இருக்கிற மாதிரி இருக்கு யா ரசூலல்லாஹ், மனசு சரியே இல்லை, ஏதோ ஒன்று பதஷ்டமா இருக்கு, ரொம்ப இறுகி போன மாதிரி கஷ்ட நிலையா இருக்குது, என்ன செய்யணும் தெரியல யா ரசூலல்லாஹ் என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரண்டு தீர்வு. ஏழைகளுக்கு உணவளிங்கோ, ரெண்டாவது அனாதை சிறுவனுடைய தலையை தடவி விடுங்க. அவனுடைய தலையை தடவி விடுங்க. கூட நான் இருக்கேன் வாப்பா, கஷ்டப்படாத, நான் இருக்கிறேன், வாப்பா இல்லை நீ கவலைப்படாத, தனியா இல்லை நீ, நான் இருக்கிறேன் வாப்பா, உனக்கு ஒத்தாச உதவியா நான் இருக்கிறேன், தலையை தடவி விடு. அவனுக்கு நீ ஆறுதலா இருந்தா அல்லாஹ் உனக்கு ஆறுதலா இருப்பான். உன் மனசனுடைய அந்த இருகங்கள் எல்லாம் அல்லாஹ் அப்படியே கலட்டி விடுவான். சகோதரர்களை, இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இன்னைக்கு தீவிரவாதம், டிஜிட்டல் மீடியாவில், விஷன் மீடியாவில் தீவிரம் இல்லா. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும். அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறார், வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். மூன்றாவது சொல்ற வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். அவனும் கஞ்சப்பைய, கூட இருக்கிறவன் ஏழைகளுக்கு உணவளிக்க சொன்னான்னு அந்த உணவளிக்கிறதையும் அவன் தடுப்பான். தானும் உணவு கொடுக்க மாட்டான். தான் கூட உள்ளவன் யாராவது ஏழைக்கு உணவு கொடுத்தா, அட அவனுக்கு தான் கை கால் இருக்குத, நீ எதுக்கு உணவு கொடுக்குறா, நீ உணவு கொடுத்தா சோம்பேறி ஆயிடுவானே, அவன் எப்படி உழைக்க போவான், எதுக்கு அவனுக்கு உணவு கொடுக்குறா, அவனுக்கு வேலைக்கு வழிகாட்டி, அவனுக்கு தொழிலை கொடு. ஒரு நன்மைக்காக இன்னொரு நன்மையை தடுக்க இயலுமா? ஒரு நன்மையை ஒருத்தர் செய்யறாருன்னா அந்த நன்மைக்காக இன்னொரு நன்மையை நாம தடுக்க இயலுமா? வியாபாரத்தை காட்டு, தொழிலை காட்டு, அப்படி நம்ம செய்யணும் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல வியாபாரத்தை தடுத்தவனை நீங்க அல்லாஹ் நரகத்துல போடுவான், அவன் தான் மறுமை மறுப்பவன் என்ற அடையாளத்தை அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றது மறுமையை மறுப்பவனுடைய மறந்தவனுடைய முதன்மையான அடையாளம் யதீம்களுடைய உரிமைகளை பறிப்பா, அவர்களை கண்ணியப்படுத்த மாட்டான். ரெண்டாவது வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை தடுப்பா, ஏதோ ஒரு வகையில தடுப்பா. அல்லது கொடுக்கலான்னு வைங்க, இன்னைக்கு நான் ஒரு 10 பொட்டலத்தை எடுத்து ஊர் ஃபுல்லா கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்குறோம். நான் ஒரு சகோதரர் பார்க்குறாரு, காக்கா இந்த 2 பொட்டலம் தான் என்னால் ஏணும், இந்தாங்க இந்த பணத்தை புனிங்க, நீங்கள் கொண்டு போய் கொடுங்கிறா. இதே மாதிரி ஒரு 10 பேர் 10 ரூபா அவங்களால முடிஞ்சது தர்றான். இன்னொருத்தன் பார்க்குறான், என்ன சொல்கிறான், அஜியரை பற்றியா, அடுத்தவன் பணத்தை வாங்கி நல்ல வயிறாறு உன்னிட்டு கிடக்கிறார், செழிப்பாக வாழ்கிறாரு, அடுத்தவன் காசை வச்சு நல்லா வாழ்கிறாரு, இப்படி சொல்லிடுவான். சொல்லிட்டா அவர் எப்படி அடுத்த நன்மையை தொடருவாரு? அதுக்கு அவர்கிட்ட இருக்கு, அந்த பலகீனத்தினால தொடர்றாரு, அந்த பலகீனத்தை குறித்து எல்லாம் கேளுங்கப்பா. ஆனால் அதுக்கு இவ்வளவு பெரிய காரணம் நீ ஆயிட்டியே. அதான் அல்லாஹ் சொல்றான், வலா யஹுது அலா துஆம் மிஸ்கீன், அவனும் உணவு கொடுக்க மாட்டான், யாரையும் உணவு கொடுக்க மாட்டான். ஃபவைலுல் லில் முஸல்லி, தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஒயில் என்றால் 2 அர்த்தம். ஒன்று நரகம், நரகத்தினுடைய ஒரு பெயர் ஒயில் என்பது, அல்லது இன்னொரு பொருள் சொல்லப்படுகிறது அல் ஹலாக் என்று சொல்லப்படும். ஹலாக் என்றால் அழிவு, அழிவு என்று பொருள். தொழுகையாளிகளுக்கு கேடு. என்ன தொழுகையாளி கேடு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையை விட்டும் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். சிலர்கள் விளக்கம் சொல்லும் போதோ அர்த்தம் சொல்லும் போதோ தொழுகைக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து சொல்லுவார்கள். காதை சொறிவது, தலையை சொறிவது, அசட்டையா இருப்பது என்ற தக்பீரிலிருந்து தஸ்லீம் வரையிலும் உள்ள இடைப்பட்ட செயற்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சிலர்கள் சொல்லுவாங்க. அது கிடையாதுங்க. தொழுகைக்கு முன்னால, தொழுகிறதுக்காக தக்பீர் கட்டுறோமே, அதுக்கு முன்னால் வரையும் உள்ள விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அன் ஸலாத்திஹிம், ஃபீ ஸலாத்திஹிம், அரபு இலக்கணத்தில் வேற்றுமைகள் இருக்கு. ஃபீன்னா அதிலே, உள்ளேன்னு அர்த்தம், அன்னுனா அதை விட்டும் என்று அர்த்தம். தொழுகையை ஒத்த விட்டு தாமதமா தொழுகிறவனுக்கு நரகம் உண்டாகட்டும், ஜமாத்து தொழுகையை விட்டு தொழுபவனுக்கு நரகம் உண்டாகட்டும். காரண காரியங்கள் இல்லாம, உதுரு ஹரஜி இல்லாம, உதுரு ஹரஜி என்று இருக்கிறது, விளக்க நேரம் இல்லை. அப்படியான விஷயங்களை தாண்டி அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள சில காரண காரியங்கள் இருக்கும். அதை தாண்டி ஜமாத்து தொழுகையையும் சில பேர் அவ்வளல் வக்த் ஆகிரல் வக்த் என்று சொல்வார்கள். தொழுகைக்கு பாங்கு சொன்னது அவ்வளல் வக்த் ஆகிரல் வக்த் இருக்கிறதே, சிலர்கள் ஆகிரல் வக்தில் தொழுவார்கள். அதையும் ஹதீஸ் வருகிறது, முனாஃபிக்குடைய தொழுகையை போல வேக வேகமாக முட்டி எந்திப்பார்கள். ஏன் அடுத்த வக்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி.
இவர்களைத்தான் குர்ஆன் சொல்கிறது, இந்த தொழுகையாளிகளுக்கே கேடு, இந்த தொழுகையாளிக்கே நரகம். எப்படியா தொழுகிறானே அவனுக்கே நரகம்னா தொழுவாதம் இது கேட்டகரிக்குள்ள வரல. அவன் என்ன பாடுபட போறான நாலு மறுமையில வல்லாஹு தஆலா அலம். அடுத்ததாக சகோதரர்களே, அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் அப்படியே தொழுதாலும் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுவார். அப்படியே வந்து தொழுகிறான், 4 பேருக்கு மத்தியில் நேரத்தோடு வந்து தொழுகிறானாலும் அதை 4 பேருக்கு மத்தியில் காமிக்கிறதுக்கு தான் தொழுவான். ஒயம்னவுனல் மாவும், அவன் வேறு அந்த கேடுங்கிறது இன்னும் தொடருது. வாங்கிறது வாவுல வயல்ன்ற அந்த நரகம் இருக்கே, அது இதுக்கும் சேருது. யாருக்கு சேருது தெரியுமா? சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும்ல, உபயோக பொருட்கள். மாவுன் என்ற அர்த்தம், மாவுன் வயம்னவுனல் மாவுன், மாவுனுக்கு சின்ன சின்ன பொருட்கள் என்ற அர்த்தம். வாளி, ஜொக்கு, ஆணி, சுத்தியல், இப்படி நம்ம சின்ன உபயோக பொருட்கள் வீட்டில் வச்சுருப்போமே, அதை கூட பிறர் கேட்டால் கொடுத்துட மாட்டான், வசுவாசு போடுவான். ஏன் வாலியா வாப்பா, உங்களுக்கு வேணாமே, எங்கே போட்டு எங்கே முக்குவியில தெரியலையே. அவசரத்துக்கு வாலி கேட்பா, அவசரத்துக்கு சொக்கு கேட்பா, சின்ன பொருளை கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துட மாட்டான். இப்படி இருப்பவர்களுக்கும் கேடுதான் அப்படின்னு அந்த வருஷம் முடியும். சகோதரர்களே, இது பல நாட்கள் பேச வேண்டிய தலையங்கம். ஆனால் இதை பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது மட்டுமில்லை, இது நமக்கு பெரும் தகவல்களை நமக்கு தருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் காரூண்ய மார்க்கம் என்பதை சொல்லுகிற ஒரு மிக பெரும் அத்தியாயம். அதனால் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இதை இறைவன் எனக்கு முதலில் புரோஜனமானதாகும், உங்களுக்கும் புரோஜனமானதாகும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரியட்டும். யாருக்கு அல்லாஹ் சுவனத்தை வழங்கி மறுமையை நம்புவருக்குத்தான் சுவனம் என்றானே, அந்த சுவனத்தை இறை தூதரோடு அனுபவிக்கிற வாய்ப்பை எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். ஆமீன். الحمد لله رب العالمين ولا عدوان إلا على الظالمين. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமீபகாலமாக இஸ்லாமிய மார்க்கம், சமீபகாலம் அல்ல, இஸ்லாம் இன்றைக்கு தோன்றியதோ அன்றைய காலம் தொட்டு இன்று வரையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏதேனும் குறை காண்டு இந்த ஜோதியை அணுக்க சிலர்கள் முற்படுவார். நவீனத்தின் என்னென்ன உபயோகப் பொருட்கள் உண்டோ மக்களை இலகுவாக சென்றடைய அந்தந்த தொழில் கருவிகளை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த இயலுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியாது. தட்டச்சிருக்கும் காலத்தில் தட்டச்சுகளின் மூலமாக தட்டி தட்டி இஸ்லாமிய மார்க்கத்தை பேசியது. அப்புறம் டைப்பிங் காலம் வந்தது. டைப்பிங்லையும் இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன குறை கண்டு அது மோசமான மார்க்கம், பெண் உரிமை பேணாத மார்க்கம், வன்கொடுமையான மார்க்கம், தீவிரவாத மார்க்கம், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு விஷன் மீடியா பெரிதளவு, டிஜிட்டல் மீடியா பெருமளவு விஷயமான இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் என்றெல்லாம் சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம் என்றால் ஒரே வசனம் தான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வயஅபல்லாஹு இல்லா அய்யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், இந்த இஸ்லாம் இன்றைக்கு தோன்றியதோ மறுமை நாள் வரையிலும், அன்றைய தொட்டு மறுமை வரையிலும் இந்த ஜோதியை அணைப்பவர்கள் இருப்பார்கள் முஸ்லிம்களே. இஸ்லாம் என்கின்ற மகாபெரும் ஜோதியை அணைத்திட, அதை இல்லாமல் ஆக்கிட முற்படுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் இன்றைக்கு வளர்ந்து வருகிற மார்க்கத்தில் மிக பெரும் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மதங்களில் மிகச்சிறந்த மார்க்கமாக பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கம். பல கண்டங்களுக்கும் தாண்டி போய் பல இன்றைக்கு எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இஸ்லாம் சென்றடைந்து கொண்டிருக்கிறது மிக வேகமாக. எவ்வளவு வேகமாக இஸ்லாம் மார்க்கம் போகிறதோ அதே அளவு எதிர்ப்பையும் கொண்டு வருவார். அதற்கு பல கட்டங்களை, அவர்களுடைய தொழில்நுட்பங்களை அதற்கு தக்க பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஜோதி எவனெல்லாம் அணைக்க முற்படுகிறான் அவன் தான் வெறும் வாயை வச்சு தான் அணைக்க பார்க்கிறான். எவ்வளவு பெரிய காரண காரியங்களை கொண்டு வந்தாலும் அவன் வாயால தான் அணைக்க பார்க்கிறான், வாயால. ஆனா இல்லாம அல்லாஹ் அதை இல்லாம ஆக்குறான். இல்ல யுத்திம்ம நூரஹு, அல்லாஹுடைய வாக்கு நாம அந்த ஜோதியை பரிபூர்ணப்படுத்தும். எதுக்குள்ளேயும் போய் அவன் அந்த இந்த சினிமாவா இந்த சினிமாவா இதுக்குள்ளேயா அதுக்குள்ளேயா அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இப்படித்தான் இருக்கும்.
நீங்கள் அதில் கோவப்பட்டுக்கிட்டு அவன் அப்படியா இவன் இப்படியா நீ அப்படியா, அது வேணாம். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, வயம்குருன வயம்குருல்லா வல்லாஹு கைருல் மாக்கிரி. சூழ்ச்சியை செய்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சியால் வெற்றியாளன் அல்லாஹ் ஒருவனே. எனவே சகோதரர்களே, இது இறைவனுடைய வாக்கு. நாம ஒன்று சிரமப்பட்டு நாம ஒன்று அடுத்த கருத்தை போட்டு அவனுக்கு பதில் போடுறங்கிற பேரில் சண்டைகளும் சச்சரவுகளையும் அசிங்கமான வார்த்தை அல்லாஹ் எதற்காக இதை செய்கிறான் என்று தெரியவில்லை. இணையதளங்களில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் பரிபூர்ணப்படுத்துவேன்னு அல்லாஹ் வாக்குறுத்துட்டான். நம்ம ஒன்றும் சிரமப்பட தேவை. நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நம்ம ஈமான பாதுகாத்து நான் சுவனத்தை அடையணும். சுவனத்தை அடையணும்னா நம்மகிட்ட ஒரு மாறல் இருக்கும். அந்த மாறலை தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. அந்த மாறலை நம்ம சமுதாயத்தில் ஒப்படைச்சிட்டோன்னு வைங்களேன், இந்த சமுதாயம் வெகுவாக நம்மளை புரிஞ்சுக்கணும். மாறல் இல்லாமல் மாடு மாதிரி வாழ்ந்தா, மாதல்லா மற்றவங்க மாதிரி வாழ்ந்தா அவனுக்கும் நமக்கு வேறுபாடு இல்லை. அவன் கூட கண்ணியமாக பேசுறான், நம்மளும் மோசமான வார்த்தையை இணையதளத்தில் சர்வ சாதாரணமாக உதித்துட்டு போயிடறான். அப்படி தேவையே இல்லை. இது அல்லாஹுடைய வாக்கு, அல்லாஹுடைய மார்க்கம். அவன் பரிபூர்ணப்படுத்துவதற்கு போதுமானவன். இந்த இஸ்லாத்தை கொண்டுத்தான் நமக்கு கண்ணியம். இஸ்லாம் இல்லாமல் அல் இஸ்ஸத்துல் முஸ்லிமூன அல் இஸ்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கண்ணியம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதை கொண்டு, பாரம்பரியத்தை கொண்டோ பணத்தை வைத்தெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை கொண்டுத்தான் முஸ்லீம்களுக்கு கண்ணியம். இஸ்லாத்தை ஒழுங்காக கடைபிடித்தால் நமது கண்ணியங்கள் பாதுகாக்கப்படும். கண்ணியத்தை அல்லாஹ் தருவான். சுவனத்தை கொண்டு போய் சேர்த்து அங்கேயும் நம்மை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.